தெரியும். நீ இதை வேணாம். யார் அனுப்புனாங்க? என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் காலின்ஸ், பெரிய சைக்காட்டிஸ்ட். ஆனால் இப்போ இல்லை. என்ன எதுக்கு பார்க்க வந்தா இருக்கும். இந்த பாருங்க டாக்டரு, சிட்டியில் அதிகமாக கொலை நடக்குது. ஏன் எதுக்குன்னு தான் தெரில. சரி, அதுதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓ ப்ளீஸ், அது சொன்னேன், என்னால் முடியாது. எனக்கு தெரியும் ஏன் நீங்கள் வெளியே வர மாட்டேறீங்க. எனக்கு புரியுது. ஆனால் இன்னும் எத்தனை நாள்? வெளியே வாங்க, பாருங்க, புரியுது. ஏன் சார் உங்களை பார்க்கறீங்க? ஏன் வேறு ஹெல்ப் பண்ண மாட்டாரு? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. வா. கேட்டு வந்துக்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தா செத்தவங்க என்ன பண்ணாலும் சாவ போகிறாங்க. புரியலையே சார், அப்படி இருக்குமோ? என்ன? அவனுக்கு முன்னாடி யாரை சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வெளிக்கூடாதுன்னு இவன் நினச்சி இவனே போய் கொண்டு இருப்பானோ? எப்படி நீ இது மாதிரி யோசிக்கிறேன்? அதான் அப்படிதான். வரலாமா? இப்போ என்ன அதை பற்றிலாம் பேசுறதில்ல. சும்மா நான் பார்த்துட்டு போனோம்னா சைக்கோ கேஸ் எப்படி போகுது? எங்க டாக்டர், அவன் யாருன்னே தெரியல. அவன் கொலை பண்ணுற ஆள் எல்லாம் சாக போகிற நோயோட இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொத்துற இடம் சரி பண்ணாமையாக இருக்கு. அதுவும் ஒரு ஆணி வச்சு குத்துறான். இப்போ உங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா? அதானே. எப்படா அப்படி ஹெல்ப் பண்ணுறியா? ஒரு கண்டிஷன், நான் இதில் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்குள்ள இன்னொரு கொலை, அதுவும் 6 வயசு பையன். அவனுக்கு எந்த நோயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், டாக்டர் சொன்னேன். Brandon Cole, see the respiratory tract and cerebellum. சரி, பார்க்க சொல்கிறேன் சார். இப்போ வந்து ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா தட் பை ஹேவிங் ஆப்னியா அப்படின்னா இட் இஸ் a type of breathing disease actually. அதாவது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை இட்ஸ் டேஞ்சரஸ். பரவாயில்ல. என்ன கண்டுபிடிச்சிட்ட போல? ஏன் எதுக்கு? இது எங்கள் அப்பாவோட ஆசை. அது மட்டும் இல்லை, நம்ம கடவுளோட கட்டளை. இதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். சார்லஸுங்க, நான் செத்துட்டா அவன் இருக்கணும்ல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப புத்திசாலி நினைப்போ. இருக்கலாம். எப்போ நிறுத்துவ? என் கடவுள் பசி தீர்ற வரைக்கும். எப்போ தீரும்? தெரியாது, தெரியும் வேணாம். அவன் தான் அந்த சைக்கோவா? என்கிட்ட சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கலாம்ல. பிடிச்சி அவன் தம்பியை உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? வா சொல்கிறேன். அவன் என் தம்பி தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு குழந்தை பிறந்தது.
ஆனால் அது பிறந்த உடனே செத்து போச்சு. கதறி கதறி அழுது எங்கள் அப்பா கடவுளுக்கு பதிலாக சாத்தானை வேணார். அப்போ அதை கேட்ட சாத்தான் இறங்கி வந்து, வேணா உன் குழந்தைக்கு உயிர் தரேன், ஆனால் உன் குழந்தை எனக்காக நீ நேர்ந்து விட்டுறியான்னு கேட்டுச்சு. செத்து போன குழந்தை மீண்டும் வரணும் அவன் அழுததுனால ஒத்துக்கிட்டான். யாரு? எங்கள் அப்பா. ஒத்துக்கிறதுனால அந்த சாத்தானா அந்த குழந்தைய உயிர் பிச்சு தந்துச்சு. அப்புறம் அந்த சாத்தான் ஒரு கண்டிஷனும் போச்சு. அந்த குழந்தைக்கு இப்போ 25 வயசு ஆகுதோ, அப்போ சீக்கிரமா சாவ போற உயிரோட உயிர்லாம் எனக்கு சீக்கிரமாவே வேணும் அப்படின்ச்சு. எல்லாத்துக்கும் தலையாட்டினாங்க அப்பா, சரியும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா ஒரு புத்திசாலி. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுதான் சாத்தான் சொல்லிச்சு, சீக்கிரமாக சாக போகிற உயிரில் தான் எனக்கு சக்தி கிடைக்கும், நான் சீக்கிரமாக இந்த உலகத்தில் பிறக்கவும் முடியும் அப்படின்ச்சு. அப்போ எங்கள் அப்பா மண்டையில் அதெல்லாம் வரல, என் குழந்தை உயிரோட வரணும் தான் போச்சு. அப்படி பிறந்த குழந்தை தான் சார்லஸ் காலேஜ். ஆனால் அவன் பிரெண்டன் காலேஜ் தானே? என் 3வது தம்பி, அவனை தான் கொலை பண்ணுறான். அதுக்கு அவன் தானே கொலை பண்ணணும், இவன் ஏன் கொலை பண்ணுறான்? இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் எத்தனை கொலை நடக்கும்? இன்னும் 2 கொலை தான். இவனுக்கு காட்டை விட்டா வேற எதுவும் தெரியாது போலயே. என்ன கிள வந்துட்ட போல, உனக்கு எதுக்கு இந்த வேலை? எப்படியும் எங்களை போட்டுருவ, அப்புறம் என்ன பண்ண சொல்லு நீ. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆமா, என்ன நடக்குது இங்க? யாருங்க? கார்த்தி ரெடியா? இது வா. என்னது? எல்லாம் முடிஞ்சுதுடா.